போட்டிருக்கு. நம்ம கிட்ட நிறைய முயல் இருக்கு, வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்க தான் உங்க அழகர் ரம்யா. நம்ம முயல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 6 மாசம் ஆச்சு. இந்த 6 மாசத்தோட உழைப்பா பாத்தீங்கன்னா முதல் பேட்சா நம்ம முயல் வந்து 26 குட்டி போட்டிருக்கு. அதுவும் 5 முயல் சேர்ந்து 26 குட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே முயல் வளர்க்கணும்னு ஆசை. சின்ன வயசுல இருந்து முயல் வளர்த்தேன். அது சும்மா ஆசையா வளர்ப்போம், அப்புறம் நம்ம வளர்ந்தோடனே கொண்டு போய் கொடுத்துருவோம். இப்போ வந்து முயலை வந்து ஒரு பிசினஸ் ரீதியா வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம், இதோட குறை நிறைகள்லாம் தெரியணும்ல, ஏன்னா ஒரு பிசினஸ் லாஸ் ஆயிடக்கூடாதுல்ல. அப்புறம் முறையான பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு நம்ம தேடினப்ப கவர்மெண்ட்ல இருந்து இதுக்காக நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல மன்னவனூர்ன்ற இடத்துல வந்து SRRC அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்கு. அங்கதான் பயிற்சி கொடுக்குறாங்க இதுக்காக. அதுல போய் நம்ம பயிற்சி அட்டன் பண்ணி நம்ம அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 2 முயல் தான் வாங்கிட்டு வந்து வளர்த்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ வந்து நம்மளோட ஒரு 15 தாய் முயல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பேட்சா வந்து இப்பதான் நமக்கு குட்டி வந்திருக்கு. அதுல ஒரு 5 முயல் வந்து குட்டி போட்டிருக்கு. என்னோட ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பண்ணை வைக்கணும். அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையா பண்ணணும். ஆடு, மாடு, கோழி, வான்கோழி அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது தான். அதுல வந்து இப்போ நம்ம முதல் அடியா வந்து இப்போ முயல் பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுலயுமே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரையலா தான் பண்ணிட்டு இருக்கோம். முயலை வந்து ஒரு கம்மியான அளவுல வச்சு ஒரு ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எப்படிலாம் சக்சஸ் ஆகுது அப்படின்றத பார்த்து தான் நம்ம விரிவுபடுத்தலான் இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாசத்துல நம்ம கத்துக்கிட்டோம். ஓரளவுக்கு சில நிறைய குறைகளும் இருந்துச்சு, அதுல நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு. அதெல்லாம் கத்துக்கிட்டோம். ஏன்னா நமக்கு பயிற்சி மையத்துல இருந்து நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு நோய் வந்தாலோ ஏதாவது ஒரு நமக்கு டவுட் இருந்தாலும் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க நமக்கு. இப்போ வந்து நம்மகிட்ட வந்து இட வசதி இல்லை, கம்மியாக தான் இருக்கு. நம்மகிட்ட இடம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டு வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம். நம்மளால முயல் வளர்க்க ரொம்ப சிரமமா இருக்கு. இப்போ நம்ம முயல் வந்து வேற விரிவுபடுத்தணும் அப்படின்ற வேற பிளான் வச்சிருக்கோம். அதுக்காக இடம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால நம்ம வீட்டுக்கிட்டேயே கொஞ்சம் காலி இடம் இருந்துச்சுன்னா அதில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் SS காலனி அப்படின்ற பகுதியில் தான் இருக்கோம். இதை சுற்றி யாராச்சும் இடத்தோட வீடு ஏதாவது வாடகைக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க நம்ம முயலை பத்தி பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கின முயல். இவன் பேர் தான் நிலா குட்டி. ஃபர்ஸ்ட் நாங்க 2 முயல் தான் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் உள்ளது தான் நிலா. இவன் வந்து வாங்கினப்பே வந்து சினையா தான் இருந்திருக்கான். ஆனா அது எங்களுக்கு தெரியல. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து 3 குட்டி போட்டுட்டான். இங்க பாத்தீங்கன்னா சினையா இருந்ததே தெரியல. பார்த்தா திடீர்னு குட்டி போட்டுனான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 2வது தடவை இது குட்டி போட்டு 2வது தடவை வந்து 5 குட்டி போட்டிருக்கான். ஆமா, இது முதல் போட்ட குட்டி இந்த இருக்கு பாருங்க கீழே. இது இங்க காட்டு. இது ஃபுல்லாமே இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க. அடுத்து இவன் குட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆமா, இவன் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினது. அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான் பாருங்களேன், கவி. இதுதான் ஃபர்ஸ்ட் 2ம் சேர்ந்து வாங்கணும்னு சொன்னல, இது அவன் தான் 2வது கவி. இவன் பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குட்டி போட்டிருக்கான். 3 குட்டி போட்டிருக்கான். 3 குட்டியுமே நல்லா ஹெல்த்தியா இருக்கு. சரியான சேட்டைக்காரன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா முயல் நம்ம கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா முயலை எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதோட குட்டியும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும், நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கும். இதை பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வளர்ச்சி இருக்கும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அவங்க அம்மா மாதிரி அவங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த முயல் வந்து தாய் முயலை வந்து நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா வச்சுக்கிறோன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றதே இதுல நான் கத்துக்கிட்டது. இங்க பாத்தீங்களா, இவன் பாருங்க, இவன் வந்து 6 குட்டி போட்டிருக்கான். இதெல்லாம் வந்து நாங்க அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்தது இது 2 தான். இது வந்து அதுக்கு அடுத்தடுத்து வாங்கினது இந்த குட்டியெல்லாம். இது பாத்தீங்கன்னா 6 குட்டி போட்டிருக்கு. எல்லாமே வந்து ஹெல்த்தியா பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப எலி குஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இப்போ ஓரளவு குட்டிக ஃபுல்லா தேர்ந்து வந்துருச்சுங்க. இந்த குட்டியை பாருங்க, இதுவும் அதெல்லாம் சேர்ந்துதான் வாங்கினது. இது வந்து 8 குட்டி போட்டிருக்கு. நாங்கெல்லாம் நினைச்சு கூட பாக்கல. எப்படி எங்க இதுல வந்து ஒரு 3 குட்டி 5 குட்டி தான் போடுன்னு பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா 8 குட்டி வரைக்கும் போட்டுருந்துச்சு. ஒரு சிலர் சொன்னாங்க நிறைய குட்டி போட்டா வந்து சின்னதா மாதிரி இருந்துன்னா இறந்துரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு குட்டி கூட அதுல எதாகாம எல்லா குட்டியும், அதாவது எத்தனை குட்டி போட்டாலும் முயல் வந்து பால் கொடுக்கறத பொறுத்துதான் குட்டியை காப்பாத்துறது. இப்ப முயலுக்கு பாத்தீங்கன்னா காம்பு வந்து 8 தான் இருக்கும். அதனால அது வந்து 8 முயல் வரையும் காப்பாத்தும். அப்படி அதிகமா குட்டி போடுது அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்க குறைவா குட்டி போட்டிருக்க தாய் முயல்கிட்ட வந்து நம்ம அதை மாத்தி வச்சோம்னா அது காப்பாத்திரும். இந்த முயல் வந்தீங்கன்னா 5 குட்டி போட்டுச்சு. அதுல ஒரு குட்டி மட்டும் அம்மாவோட நெகம்லாம் பட்டு இறந்துருச்சு. மித்த 4 குட்டி நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. இவங்க கலர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் நல்லா கலந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு குட்டியெல்லாம்.
நம்ம முயல் வளர்க்குறது பார்த்தீங்கன்னா கறிக்காக தான் நம்ம வளர்க்குறோம். ஏன்னா கறிக்காக வளர்த்தாதான் நம்ம பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து கறிக்காக தான் வளர்க்குறோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம குட்டியாகவே கொடுக்கலான் இருக்கோம். ஏன்னா நம்மளோட இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதனால இப்போ குட்டியாகவும் நம்ம கொடுக்குறோம், பெரிய முயலாகவும் கொடுக்குறோம். ஆனால் நம்ம அடுத்து பண்ணை விரிவுபடுத்தி நம்ம வந்து கறி முயல் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றதான் நமக்கு அடுத்த பிளானு. இங்க பாருங்களேன், இந்த குட்டிலாம் இப்பதான் தயாராகிட்டு இருக்காங்க குட்டி போடுறதுக்கு. சொல்லிட்டேன், இவன் வந்து இப்பதான் வந்து பிரெக்னண்டா இருக்கான். இன்னும் டெலிவரி ஆகல. இன்னும் ஒரு 10 days 15 days இருக்கு இவங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் டெலிவரி ஆயிரும். இவன் எத்தனை குட்டி போடுறானோ தெரியல. முயல் பாத்தீங்கன்னா வந்து முயல் கறி வந்து அதாவது ஒயிட் மீட்டு ரெட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து முயல் கறி வந்து ஒயிட் மீட்டு. இந்த 2 முயலும் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கிட்ட இருக்க ஆணு. இவன் வந்து ஒயிட் ஜெயிண்ட், இது வந்து பிளாக் பிரவுன். முயல் கறியில வந்து புரதச்சத்து வந்து ரொம்பவே அதிகம். அதுவும் போல கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மி. மற்ற கறியில பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும். முயல்ல வந்து கொழுப்பு சத்து குறைவு. அதுலயும் பாத்தீங்கன்னா இதோட கொழுப்பு வந்து கரையக்கூடிய கொழுப்பு. ஹார்ட் பேஷண்ட் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்கள்லாம் வந்து தடுக்கிறதாகவும் சொல்றாங்க. அதனால முயல் கறியோட பயன்கள் என்னன்னு சொல்லி நாங்க சொல்றதை விட நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இதுல நிறைய பயன் இருக்கு. முடிஞ்ச ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இந்த முயல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 45 நாள் மேல ஆயிடுச்சு. 45 நாள் வந்து அம்மாட்ட வந்து பால் குடிச்சாதான் வந்து முயல் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அப்பதான் எந்த ஒரு நோயும் அதுக்கு சீக்கிரம் வராது. ஏன்னா தாய்ப்பால் தான் ரொம்ப முக்கியம். அது போக இது வந்து நல்லாவே அடர் தீவனம் சாப்பிடும். அம்மா கூட இருந்து அடர் தீவனம் நல்லா சாப்பிட்டு பழகி இருக்கும். இங்க பாருங்க, பார்த்தாலே தெரியும். இப்பதான் வச்சது, உங்க கண்ணு மட்டும் தானே வச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுக்குள்ள சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. ஆனா நல்லா சாப்பிடும். நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ஆரோக்கியமா வளரும். பாருங்க, நல்லா ஆக்டிவா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வாங்கி வளர்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த மாதிரி நல்லா தாய்ப்பால் குடிக்கும் போது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாக இருக்கும். அதுக்கு எதுவும் நோய்க்கு வராது. நல்லா ஆரோக்கியமாக. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மகிட்ட பெரிய முயல், சின்ன முயல், எல்லா முயலுமே இருக்கு. நம்ம கிட்ட நிறைய முயல் இருக்கு. வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. முயல் குட்டி வேணும்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம அழகரமியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.